இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தக்காளி சட்னி பண்ண போகிறோம். ஹவு டு ப்ரிப்பேர் த டொமேட்டோ சட்னி. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிக்கிறோம், வெங்காயம் எதுவும் சாப் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம தேவையான பொருள் இங்கே இருக்குது. தக்காளி இருக்குது, கட் பண்ணிட்டேன் நான் ஆல்ரெடி. இப்போ வந்து நம்ம ஹவு டு ப்ரிப்பேர் தக்காளி சட்னி. நம்ம இன்னும் கருவேப்பிலெலாம் ஆட் பண்ணல. எல்லா பொருளும் ஆட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்று ஆட் பண்ணும்போது பார்த்து நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணிக்கோங்க. அப்படியே லைனில் இருங்க, நான் கேஸ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க காய்ஸ், நம்ம இப்போ வந்து குக்கரை ஆட் பண்ணிட்டோம். குக்கர் வச்சுட்டோம் கேஸ் மேலே. ஸோ நம்ம எல்லா பொருளும் நம்ம இப்போ வச்சுருக்கோம். இப்போ நம்ம எப்படி செய்ய போகிறோன்ற செய்முறையை நான் சொல்கிறேன். அதே போல் இன்றைக்கி நம்ம மசாலா தோசை பண்ண போகிறோம். எப்படி நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த தக்காளி சட்னியை வந்து ஃபினிஷ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணுன்ட்டு நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நான் அதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ஓகேவா? நீங்கள் ஒன்றும் செஞ்சு பார்க்காம நீங்கள் வந்து கமெண்ட் போடாதீங்க. செஞ்சுட்டு ஒரு முறை செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து கேஸில் வச்சுட்டோம். குக்கர் சூடாகினே இருக்குது. அதுக்குள்ளே நம்ம வந்து தேவையான பொருளை நான் எடுத்து வச்சிடறேன். ஓகே, நான் எண்ணெய் ஆட் பண்ணிட்டேன் காய்ஸ். இப்போ பாருங்கள், நான் எண்ணெய் ஆட் பண்ணிட்டேன். எவ்வளோ போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம், ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம், சோம்பு ஆட் பண்ணிக்கலாம், பாருங்கள் இப்போ எப்படி வந்து பொரிஞ்சுன்னு இருக்குன்னு. இப்போ நம்ம இன்றைக்கி என்ன நம்ம சமையல்னாக்கா தக்காளி சட்னி ப்ளஸ் வந்து மசாலா தோசை ஹவு டு ப்ரிப்பேர், ஓகேவா? இன்றைக்கி நம்ம பார்க்குற டாப்பிக்கு. இப்போ பாருங்கள், நல்லா வறுந்து வந்துடுச்சு. சவுண்டு கேட்குதுங்களா க்ளீனாக? நம்ம இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்த போட்டுடலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இப்போ நம்ம வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து நம்மளுக்கு இப்போ வந்து வெங்காயம் வந்து ட்ரை ஆகிட்டு வரும்போது பாருங்க காய்ஸ், நல்லா வெங்காயம் வாடி வந்துருச்சு. இப்போ நம்ம மிக்சிங் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் நல்லா வதங்கி வந்து ஸ்மெல் நல்லா வருது. இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டோம், தக்காளி போட்டுட்டோம். இப்போ நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம். இதை தண்ணியெலாம் ஆட் பண்ணக்கூடாது, ஓகே? இப்போ நம்ம பிளேட் போட்டு மூடிடலாம். இப்போ பாருங்க காய்ஸ், இப்போ நம்ம தோசைக்கு எப்படி மிக்ஸ் பண்ணுறோன்னு பாருங்கள்.
மசாலா தோசை, இப்போ தக்காளி சட்னி, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நான் சொன்னேன் இல்லையா.